சிறை கைதிகளிடையே பிரசங்கம் செய்த ஒருவர் சொன்னார், நீங்கள் தவறு செய்தீர்கள், அகப்பட்டுக் கொண்டீர்கள், உள்ளே இருக்கிறீர்கள். வெளியில் தவறு செய்தவர் அகப்படவில்லை, அதனால் வெளியில் இருக்கிறார்கள். இதில் உண்மை இல்லாமல் இல்லை. குற்றங்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று திட்டமிட்டு செய்வது, இவர்களை திருத்த முடியுமா என்பது சந்தேகம். இன்னொன்று உணர்ச்சி வசப்பட்டு செய்வது. இத்தகையவர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்தால் அந்த தவறை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று துணிந்து சொல்லலாம். எனவேதான் குற்றவாளிகளை இருட்டறைகளில் வைத்து இம்சிப்பதை விடுத்து திறந்தவெளி சிறைகளில் அவர்கள் திருந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் என்கிற தத்துவம் உருப்பெறலாயிற்று. இந்த முயற்சி தோற்கவில்லை, வெற்றி பெறவே செய்திருக்கிறது. பாற்கடலை கடைந்த போது கூட அமுதமும் விஷமும் சேர்ந்துதானே வந்தது. பாவி மனிதர்களில் மட்டும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று இல்லாமலாயிருப்பார்கள். குற்றம் செய்தவர்கள் அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் பிறகு மனித இனத்தில் மிச்சம் மீதி என்று எவருமே இருக்க மாட்டார்கள். அன்பினால் ஆகாததும் ஒன்றுமில்லை என்பது இன்னொரு மறைக்க முடியாத உண்மை. அந்த உண்மையை நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஒரு மனிதரை நாம் சந்திக்கப் போகிறோம். வாருங்கள். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறையா. ரொம்ப என் பேர் நோவா ஐயா. நோவா. அம்மா அப்பா தாத்தா பாட்டி ஊரு? என்னுடைய ஊர் சொந்த ஊரியா தூத்துக்குடி. தூத்துக்குடி அந்த கடற்கரை பக்கத்துல எங்க வீடு. என்னுடைய தகப்பனார் ஒரு அந்த ஆர்வி மில் ஒன்று இருக்கு, அதுல கூலி வேலை ஃபிட்டர் வேலை பார்த்தாரு. எங்க அம்மா வீட்டோட தான் இருந்தாங்க. எங்க அம்மா ரொம்ப பக்தி உள்ளவங்க. நாங்கள் ஒரு 9 பேர் பிறந்தோம். அதில் 3 பிள்ளைகள் இறந்து போனாங்க. மிச்ச பேர் நான் ஒருத்தன் தான் பையன். என்னுடைய அப்பா அம்மா என்னை படிக்க வச்சாங்க, கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. நான் தூத்துக்குள்ள இந்த கால்டுவல் ஸ்கூல்னு ஒன்று இல்லையா, அது ஒரு சிறந்த பெரிய ஒரு பள்ளிக்கூடம். SSLC படித்து முடிச்சுட்டு அப்புறம் அங்கிட்டு VOC காலேஜ்னு. மார்ச் ஞாபகம் இருக்கியா? ஆனால் இங்கிலீஷில் தான் அவுட்டு, மற்ற பாடத்துலலாம் அரியர்ஸ். SSLC அப்ப அரியர்ஸ் கிடையாது, நம்ம ஒரே அடியா பாஸ் பண்ணணும். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு டியூஷன்லாம் வச்சு இங்கிலீஷ்ல படிச்சு வந்தேன். ஒரே தடவை பாஸ் ஆயிடுச்சு. பிறகு கல்லூரிக்கு வந்தேன். இது இங்கிலீஷ் தான் நமக்கு பிரச்சனையா இருக்குதுங்கிறத யோசித்து அப்பா அங்க ஒருத்தர் ஒரு திருக்குறளை தூக்கி தந்தாரு. தம்பி நீங்க தமிழ் படிங்களேன், உங்களுக்கு தமிழ் நல்லா வருது அப்படி சொல்லி தூக்கி. எந்த நேரத்தில் தூக்கி தந்தாரு தெரியல. நான் தமிழ்ல சேர்ந்தேன், தமிழ் படித்தேன். தமிழ் BA, தமிழ் MA. தமிழ் MA பாஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு டாக்டர் பட்டம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி நான் டாக்டர் பட்டத்துக்காக PhDக்காக. ஆமா, அமெரிக்கன் கல்லூரியில அப்போ நான் அப்ளிகேஷன் போட்டேன். உடனே வர சொல்லிட்டாங்க. அமெரிக்கன் கல்லூரியில் வர சொல்லி அமெரிக்கன் கல்லூரியில் எனக்கு லெக்சரர் வேலை கொடுத்தாங்க. அப்புறம் அங்கே லெக்சராக இருக்கும்போது தான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி டாக்டர் பட்டம். ஆனால் எங்கள் அம்மாவுடைய எண்ணம் நான் ஒரு பெரிய போதகராக வரணும் அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுடைய வரணும் எங்கள் எண்ணம். எங்கள் அம்மா கல்லூரியில் சம்பளத்தை வாங்கி கொண்டு போய் கொடுத்தா கூட எங்கள் அம்மாவுக்கு அது கை நிறைய சம்பளமாக தெரியாது. ஆனாலும் அவங்க சரி நீ எப்படியாவது ஆகணும்டா, எனக்கு அதான் என்ன அப்படின்னா. பிறகு படித்தேன். பிறகு BDன்னு ஒரு பட்ட படிப்புயா, அது பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி. காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டே அங்க ஒரு கல்லூரி, இறையியல் கல்லூரியில படிச்சு ஈவினிங் எங்க அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றி பாதிரியார் ஆகிறதுக்காக எல்லா விதமான ஏற்பாடுகளையும் பண்ணி வந்துட்டேன். அதுல எங்க அம்மா இறந்து போனாங்க. பார்க்கல. அந்த ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். ஏன்னா முடிச்சுட்டேன். நான் எங்க அம்மா சொன்னபடி அதை முடிச்சுட்டு மதுரையில ஒரு பெரிய, ஆசியாவிலேயே ஒரு பெரிய பெரிய கோயில் ஒண்ணு இருக்குயா, கிறிஸ்தவ கோயில். அதுல நான் ஒரு போதகராக என்னை இணைத்துக் கொண்டேன். ஆனா சம்பளம் கல்லூரி சம்பளம் தான். பணியாற்றி கொண்டு போதகராக இருக்கு. ஒன்றுமே 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 வாங்க. அதோடி
எங்க அம்மா ஆசையை நிறைவேற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஒரு போராட்டம் நடத்தி அந்த அமெரிக்கன் கல்லூரி, எங்க இந்த லைடோ காலேஜ், இந்த மீனாட்சி காலேஜ், இந்த பெண்கள் அங்கிருந்து யாதவ காலேஜ் எல்லாருமே நாங்க ஊர்வலம் மாதிரி போறோம். அதுக்கு நான் வந்து எங்க கல்லூரியை பொறுத்தவரை ஒரு தலைவருங்க. கல்லூரி கடந்த போராட்டத்துக்கும் தலைவர். அதாவது கல்லூரி ஆசிரியர் பெருமக்கள் பணி நிரந்தரமே கிடையாதுயா, யாருக்குமே கிடையாது, துறை தலைவருக்கும் கிடையாது. அப்படியே அங்கிருந்து வந்து கலெக்டர் ஆபீஸ் முன்னால போய் நின்று நாங்க எங்களுடைய தேவைகளை சொல்லிட்டு வரணும் தான் எங்களுடைய குறிக்கோள். நான் போகும்போதே பெரிய போலீஸ் அதிகாரிலாம் வந்து நீங்க போகக்கூடாது சார், நீங்க எல்லாம் ப்ரொஃபசர்ஸ், நீங்க ஊர்வலம் போறது அவ்வளவு சரியில்லை, நீங்க போயிருங்க, வேணுமானா நீங்க அரசாங்கத்திட்ட கேட்டு இது ஒண்ணு இல்ல சார், எங்களுடைய போராட்டத்தை பல தடவை கேட்டோம், இது நாங்க இப்படி போனா தான் கலெக்டர் மூலமாக அது போகணும் அப்படின்னு சொன்னோம். என்ன சார் கலெக்டரே உங்க ஸ்டூடெண்ட் தானே, நீங்க எல்லாம் அப்படி இல்ல சார், இதுதான் வழின்னா வேற வழியே இல்லை, எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நாங்க போனோம். போய் கலெக்டர் ஆபீஸ்ல முன்னாடி கையை தூக்கணும். அப்படி கையை தூக்குனாலே என்ன அர்த்தம்னாயா, அவர் கலெக்டர் வந்து ஏதோ எழுதுறத நமக்கு பேனா புடுங்குற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி சட்டப்படி அவன் என்ன கைது பண்ணிட்டான். கைது பண்ணிட்டாங்க அங்கிருந்து, ஆணையம் பண்ணி கைது பண்ணி. கல்வியாளர்லாம் பார்க்கல, ஏன்னா நாங்க கலெக்டர் வாசல் தான் கையை தூக்கணும், கலெக்டர் முன்னாள் போல அவர் பேராவையும் புடுங்கல. ஆனா நாங்க கையை தூக்குனா அது அர்த்தமா இப்படி நாங்க அவர் வேலை செய்ய விடாம தடுக்கிறோம். அந்த சட்டத்தை போட்டு எங்களை கொண்டு போய் கோர்ட்டு கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனேன். அப்ப வீட்டுக்கு விடுறது இல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்ல கொண்டு போய் எங்களை சட்டை களத்தை சொல்லி மச்சம் அதெல்லாம் எடுத்து ரொம்ப ரொம்ப இது பண்ணி விட்டாங்க. எங்களை ஜெயிலுக்கு, அந்த மதுரை சென்ட்ரல் ஜெயிலுக்கு கொண்டு வந்து உள்ள தள்ளிட்டான். அங்க சாப்பாட்டுல வந்து அவன் வரிசையா நிப்பாட்டி வச்சு அவளுக்கு ஒரு தட்டை கொடுத்துட்டான். ஏற்கனவே மற்ற கல்பிரிட்ல இருக்க தட்டு டம்ளர் அதை ஆளுக்கு ஒண்ணு கொடுத்துட்டான். அப்பவுமே எங்களுக்கு பாதி உயிர் போனோமா தான். அந்த தட்டை வாங்கிட்டு நாங்க நிறைய பேர் இருந்ததுனால எங்களுக்கு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு வரிசையில போய் அவன் நீல பெரிய அகப்ப இது ஒழுங்கா வச்சிருப்பான், அதை எடுத்துட்டு அங்க அண்டா இருக்குன்னா இங்க தூக்கி வரிசையா ரொம்ப தூக்கி போடுவான். அது என்னன்னா ஒரே கல்லும், அதை பருப்பு குழம்புன்னு சொல்லுவானே தவிர அது ரசத்திலையும் சேர்க்க முடியாது. அதை அரிச்சு 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 அந்த கல்லு ஜாஸ்தி தான். நாங்களுக்கு கிளாஸ் அது வேற, எங்களுக்கு மற்றவங்களை விட எங்களுக்கு வந்து சூப்பர் கிளாஸ். அதுல போடுற சாப்பாடு, அதுல போடுற பருப்பு குழம்பு தனியா இருக்கும். அதை அரிச்சு அரிச்சு சாப்பிட்டதுல எனக்கு ஒரு 3-4 நாள்லயா வயிற்றோட்டம் ஜாஸ்தி ஆகி, என்னதான் பாட்டு கச்சேரி நாங்க பட்டிமன்றம் அது இதெல்லாம் நடத்தினாலுமே உள்ள இருந்து இந்த வயிறு ஒத்துக்கிடல. எனக்கு ரொம்ப வேதனை இல்லை, நான் படுத்துட்டேன், என்னப்பா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. பெரிய என் பையன், என் மகன் ராஜ்குமார், அவன் வந்து என் ஒய்ஃப் என்ன செஞ்சா, சரி அப்பா ஜெயிலில் இருக்காங்க, உடுத்துறது கூட சாரம் இல்லடா, லுங்கி ஷேவிங் செட்லாம் வேணுமே சொல்லிட்டு இவன் கையில கொடுத்து உள்ள ஜெயிலில் கொண்டு கொடுத்துட்டு வா அப்படின்னு விட்டாங்க. அங்க 2 இது கட்டக்கிட்டு ஜெயிலில் எப்பவுமே இந்த தான் பேசணும், நடுவில் போலீஸ் அங்கிட்டு போய்கிட்டு இருப்பான் காவல்துறை. அதுக்கு அங்கிட்டு நான் வந்து கூப்பிட்டான், நோவான்னா நான் அங்கிருந்து வந்தேன். வந்த உடனே என் கூட ஒருத்தர் வந்தாரு, அவர் சொல்லலாமா, சாலமன் பாப்பையா கேள்விப்பட்டிருக்கலையா, அவர் என் கூட படுத்திருந்தார், அவரும் உள்ளதா இருக்காரு ஜெயில. அவர் என் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு, நானும் அவரும் ஒன்னாதான், ஒரே கேட்டகரி. அவரும் தமிழ் துறை தலைவர், நானும் தமிழ் துறை தலைவர். அப்போ இவர் என்ன சொன்னாரு, ஏய் உன்னை யாரோ தேடி வந்திருக்காங்கப்பா, வா நானும் வரேன். அதாவது ஆட்கள் முகத்தை பாக்குறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம், ஜெயிலுக்குள்ள இருக்கும்ல, அதனால வெளியே வந்தா 4 பேர் முகத்தை பார்க்கலாம்ல, அதனால அவரு நானும் வரேன்ப்பா அப்படி சொல்லிட்டு என் பின்னால வந்துட்டாரு. நான் என் பையன் அங்க நின்னான். உடனே என்னப்பா அம்மா கொடுத்து விட்டாங்க, என்ன இதை நான் வாங்க முடியல, எனக்கு ரொம்ப அழுகையா வந்துட்டு. அவர் பக்கத்துல இருந்து ஒரு முதுகுல டப்புன்னு அடிச்சு, நீ பெரிய உடம்ப வச்சிருக்கே தவிர உயிர் சரியில்லைப்பா, நீ ஒரு தலைவர்னு வந்துட்ட, பையன் இருந்து வாங்க, அவன் வீட்டுல போய் என்னத்தையா சொல்லி வீட்டுல இருந்து அழுதுட்டு வரவா, நல்ல ஆளப்பா நீ சொல்லிட்டு என்கிட்ட இருந்து அந்த பேக் அவரே வாங்கிட்டார். தம்பி போயிட்டு வா, அம்மாட்ட சொல்லு நாங்க நல்லா இருக்கோம்னு சொல்லிடுறோம் அப்படின்னு அந்த கஷ்டத்துல அடக்கிக்கிட்டார். அப்ப நாங்க உள்ளப்படுற வேதனை எல்லாருக்கும் தான் இருந்தாலும், அந்த வேதனையில அவர் இந்த பையனை நீ போப்பா அப்பாலாம் நல்லா இருக்கான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. நான் அப்பதான் உள்ள வந்த பிறகுதான் எனக்கு மனசுல ஒண்ணு பட்டுச்சு. நம்ம வந்து என் பையன் வந்து பார்த்த உடனே எனக்கு வேதனையா இருந்துச்சு. அப்ப இவ்வளவு பெரிய ஜெயில 2000 பேர் இருக்கானே, இவ்வளவு பெரிய ஜெயில இருக்கிறவனுடைய நிலை என்ன? அவன் பிள்ளைகளை பார்க்காம தானே இருக்கான், அவனுக்கு எந்த விதமான வசதி வாய்ப்பும் கிடையாது, அவன் தானே குற்றம் செஞ்சான், அவனுக்கு தண்டனை குடும்பத்துல ஒரு தண்டனை மாதிரி வருது.
அவன் செஞ்சதுக்கு அவன் பிள்ளைய கூட பார்க்காம இருப்பானே அப்படிங்கிற ஒரு நினைவு வந்ததுனால நான் அப்ப ராமத்தேவரா அவர் சூப்பரண்ட். அந்த சூப்பரண்ட போய் நான் இது முடிஞ்ச வந்த பிறகு 15 நாள் மொத்தம் இருந்தோம் ஐயா. பங்குச்சந்தையில் வெற்றிகரமாக வியாபாரம் செய்ய வேண்டுமா? தொழில்நுட்ப பகுப்பாய்வு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? எந்த பங்கை வாங்குவது, எப்பொழுது வாங்குவது, எப்பொழுது விற்று லாபம் ஈட்டுவது, பரஸ்பர நிதியில் முதலீடு செய்து பல லட்சங்களை சம்பாதிக்க ஆசையா? இவை அத்தனைக்கும் முறையான பயிற்சி அளிக்கப்படுமா? உங்களின் பல கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறோம். வளாகம் திங்கட்கிழமை தோறும் காலை 9 மணிக்கு காண தவறாதீர்கள். உண்மையை உரசி பார்க்கும் புதிய களம், உணர்வுகளை தட்டி எழுப்பும் உள்ள குமுறல். களம் புதிது, காட்சி புதிது, குரல் புதிது. ஏன், எதற்கு, எங்கே, யார் பொறுப்பு? அலையலையாய் கேள்விகள் நேரலை. கேள்விக்கு என்ன பதில்? வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு நேரலை. இணைந்து வழங்குபவர்கள் சாப்ட்வியூ விஷுவல் கம்யூனிகேஷன் சென்னை. அனுபவம் தான் நினைப்பான். கைதிகளோட எங்களை சேர்க்கல, எங்களுக்கு செப்பரேட்டா இடம் கொடுத்துட்டான். ஏன்னா ப்ரொஃபசர்ஸ்னு நான் கைதிகளை பார்க்கணும்னா நான் மறுபடியும் உள்ள போகணும், இன்னொரு சின்ன வாசல் வழியா. அதுக்கு பிறகு நான் சூப்பரண்ட போய் நான் பெர்மிஷன் கேட்டேன், ஏன்னா கைதிகளை பார்க்கணும். அவர் கொஞ்சம் யோசித்தாரு, சரி போங்க அதனால என்ன அப்படின்ட்டாரு. அப்ப நான் உள்ள போனேன், அங்க அவங்களை சந்திக்கிறதுக்காக உள்ள போனோம்னா அங்க ஒரு கிராமம், அது கிட்டத்தட்ட ஒரு கிராமம் மாதிரி. ஒரு வருஷம் தண்டனை அடைஞ்சவன், 6 மாசம் தண்டனை அடைஞ்சவன், 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 14 வருஷம். இந்த பெரிய தீவிரவாதிகள் ஒரு பக்கம், நக்சலைட்லாம் அவங்க ஒரு பக்கம், பிறகு மரண தண்டனை கைதி, ஆயுள் தண்டனை, மரண தண்டனை, தூக்கு தண்டனை. அது மொத்தத்தில் ஒரு கிராமத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் ஜெய். அப்படி நான் உள்ள போய் நான் பார்க்க போனா, நான் மட்டும் தான் போறேன். உள்ள போய் ஒருத்தனை பார்க்க போனா அவன் பேச விரும்பல அப்படிங்க. ஏன்னா அத்தனை வேதனையும் சுமந்துட்டு உள்ள உட்காந்துருக்கான். பிறகு நான் அந்த கம்ப்யூட்டருக்கு பண்ணீங்க, பாப்பா என்ன நடந்துச்சுப்பா, என்ன செஞ்ச, என்ன சும்மா மட்டும் பேசிட்டு போனதாப்பா வந்திருக்கேன். சிலர் கை கட்டான், சிலர் சார் அது ஏன் கேட்குறீங்க சார் அப்படின்னா, இல்லப்பா கதையா இருந்தா சொல்லப்பா, உன் கதையை சொல்லப்பா, உனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், நானும் கேட்க வந்திருக்கேன்ல. அது மாதிரி ஒவ்வொருத்தனா சந்திச்சேன். பிறகு சந்திச்ச உடனே இவங்களுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கெல்லாம் இவங்களுக்கு இதெல்லாம் திறந்து விட்டுருவாங்க. ஒருத்தன் தாதா மாதிரி ஒருத்தன் மேல இருக்கான், ஒரு மரத்தடியில மேல உட்கார்ந்துருக்கான். அவனை சுத்தி 15-20 பேர் உட்கார்ந்துருக்கான். நான் இவன் என்ன கிளாஸ் நடத்துற மாதிரி அவன் என்னத்தையோ சொல்றான், இவனு இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கான். இவனு பூரா உள்ள இருக்கிறான். அவன் என்ன சொல்றான், அவன் பெரிய தாதாக்கள், அந்த தாதா எப்படி பேங்க கொள்ளையிட்டான், எப்படி அவன் பிள்ளைய கடத்திட்டு போய் எங்க வித்து எங்க இது பண்றது, கள்ள நோட்டு எப்படி அடிக்கிறது, கள்ள நாணயம் எப்படி அடிக்கிறது, அதுல எக்ஸ்பர்ட் உள்ள இருக்கான் பாருங்க. அவனை சுத்தி எப்போ பார்த்தாலும் ஒரு 20-30 பேர் உட்கார்ந்து கத்துக்கிறான். இந்த சைக்கிள் திருநவன், இந்த செயினை அத்துட்டு வந்து பாவப்பட்டவன், ஏண்டா செஞ்சுட்டோம் வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறவன் கூட இவன் சொல்றதை அப்படியே கேட்டுட்டு இருக்கான். இவன் கேட்க அவன் ரொம்ப கவனமா கேட்கிறான். அவன் அட்ரஸ் போத கொண்டு கொடுக்குறான் இவனுக்கு, எங்க போனா அப்படின்னா அவன் அட்ரஸ் அவன் கொடுக்கறது, அந்த அட்ரஸ் இவன் வாங்குறான். இவன் 2 மாசத்துல வெளியே வந்துருவான்ல, 2-3 மாசத்துல வெளியே வந்துருவான். பிறகு இவனுக்கு பிழைப்பதுக்கு எதுவும் அப்படியே நிறைய கூட்டமா உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சான். இது என் காதுனால கேட்டேன். சோ அப்பதான் நீங்க சொன்னீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, இந்த நாட்டுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து. இந்த நாட்டில் எத்தனை திட்டம் போட்டங்கள் நடக்குது,
இப்படி இவங்க உள்ள வர்றவன் வந்து திருந்தி வரணும். திருந்தி வர்றது தான் வெளிநாட்டுல போறாங்க, ஜெயிலே வைக்கல கிடையாது, இந்த கரெக்ஷனல் இன்ஸ்டிடியூஷன் தான் பேரு. வெளிநாட்டுல வந்து அது அதாவது உள்ள வர்றவன் திருத்தப்பட்டு வெளியே வரணும். தட் இஸ் தி இன்ஸ்டிடியூஷன் அப்படி சொல்றாங்க. அந்த ஒரு கல்வி நிலையா வச்சிருக்கான். வெளிநாட்டுல திருத்தி தான் வெளியே வர்றான். இவன் ஒருவனும் திருந்தலையா? நான் தான் சாட்சி. சரி, உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை சொல்லுங்க. எனக்கு அவமானம்னா தாதாவை மீட் பண்ணீங்களா? தாதாவை பார்க்க முடியாது. ஏன்னா தாதா பெரிய ஆளு, அவன் உட்கார்ந்துருக்க இடத்துல தான் உட்கார்ந்துருப்பான். அவனுக்கு சிகரெட்டோ பீடியோ மற்ற கஞ்சாவோ அவனுக்கு சப்ளை ஆகிட்டு இருக்கும். உள்ள கிடைக்குது. அது நமக்கு சட்டப்படி அப்படிலாம் கேட்கல. உள்ள போகல, நல்ல போனேன், அதை கவனிச்சேன், அவன் என்ன சொல்றாங்கிறதெல்லாம் கவனிச்சேன். இது நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். அப்ப எங்கெங்கெல்லாம் கூட்டம் போட்டு பேசுறாங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு நான் நீங்க விசாரிக்க போனீங்க, ஆனா உங்களை விசாரிச்சிருப்பாங்களே. என்ன வந்து இவனு தானே கேட்டான், நீங்க யாரு சார்? எப்பா நான் பேராசிரியர்ப்பா, நாங்க ஒரு போராட்டத்தில் உள்ள வந்திருக்கோம். இங்க சாதாரண கைதிகள். நீங்க என்ன சார் எங்கிட்ட பேச வரீங்களா? நீங்க எங்க இருக்கீங்க, என்ன ஏது? நாங்க இந்த பேண்ட் போட்டு தானே வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த பிறகு நான் இதை வந்து கண்டிப்பா முதலமைச்சர் அவருக்கு எழுதி ஆகணும் அப்படிங்கிறதுல அப்போதைய முதலமைச்சர் 1979 செப்டம்பர்ல எம்ஜிஆர் இருந்தார். அவருக்கு நான் இந்த விவரம் பூரா நானே எழுதிட்டேன். நானே பார்த்தேன், இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி அவன் திருத்தப்படலை, அவன் வெளியே வரும்போது மிகப்பெரிய இல்லைனா வர்றான், அப்படி வந்துகிட்டு இருந்தானா நீங்க திட்டம் போட்ட முடியாதுன்னு சொல்லி எழுதினேன். அப்போ அவரு அங்கிருந்து நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க கடிதம் எழுதினேன். நீங்க பேராசிரியர், அப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறேன். அப்ப நாங்க நான் ஒரு பேராசிரியர் தான், நான் அவருக்கு இலவசமாக கல்வியை கொடுக்கலாம். நீங்க அப்படி பிரிச்சு கொடுத்தீங்கன்னா, அவங்கள பிரிச்சீங்கன்னா நான் அவங்களுக்கு வேண்டிய கல்வியை கொடுக்கலாம். அப்ப தொலைதூர கல்வி வந்துட்டு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. அப்போ வரும்போது தொலைதூர கல்வியில கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ், இந்த ஓபன் யூனிவர்சிட்டி இது மூலமா கொடுக்கலாங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ண அவர் என்னையவே பொறுப்பா கொடுத்து என் பேர்ல ஜிஓ போட்டு நீங்க அதை செய்யுங்க. டு கோ இன்டு தி பிரிசன் thrice a week டு கோச் தி காமிக் ஸ்டூடண்ட்ஸ் ஜிஓ. அந்த ஜிஓ படியா நான் மதுரை ஜெயில 15 நாள் தான் இருந்தேன். அந்த 15 நாள்ல கைதியா இருந்தேன். அப்போ நான் இவங்களுடைய மனநிலையை பார்த்தேன். சிலர் திருந்தணும்னு நினைக்கிறான், எல்லாருமே அவன் தாதாக்கள் பின்னால போல திருந்த, ஐயோ நம்ம இப்படி ஆயிட்டமே, நம்ம பொண்டாட்டிய நம்ம பிள்ளை என்ன, அப்படிப்பட்டவங்க எல்லாம் ஒரு மரத்துல கூட்டினேன். நானும் அவன மாதிரியே ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்கள்ட்ட கதைகள் எல்லாம் சொல்லி உள்ளே அந்த 15 நாள்லயே அதை ஆரம்பிச்சிட்டேன். அப்ப அவன்கிட்ட சொன்னோன்னு அவன் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். பெரிய பெரிய ஆட்கள், ஒரு நல்ல ஒரு மத சம்பந்தமானது, நல்ல ஒரு நாடு சம்பந்தமானது, ஒரு நாட்டு பற்றுனா என்னப்பா, பெரிய ஆட்கள் ஆபிரகாலிங்கல் வந்து இங்க இருக்கிற சாதாரண ஆள் வரைக்கும் உள்ள இதெல்லாம் சொல்லி அந்த கதைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோன்னு அவன் கம்மனால கேட்டான். கேட்டவொடனே எனக்கு ஒரு இஷ்டம் வந்துட்டு, சரி நம்ம இதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்ட்டு வெளியே வந்த பிறகு 1900 கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் முடிஞ்சு 1983 தான் எனக்கு பெர்மிஷன் வந்துச்சியா. 83 இருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் இந்த பணியை செய்யறேன்னா எப்படி செய்யறேன்னா, அவங்க உள்ள நுழைவேன், அவங்க கூப்பிடுவேன், உட்காருவாங்க, அவங்களுக்கு நான் என்ன சப்ஜெக்டை பத்தி பல சப்ஜெக்ட் சொல்லுவேன். நான் ஒரு பேராசிரியங்கிற முறையில் எழுத படிக்க கற்றுக் கொடுக்கறவங்களுக்கு இந்த ஸ்லேட்டு குச்சி இருக்கு பாருங்க, 100கணக்கான ஸ்லேட்டு குச்சிகளை வாங்கி கொடுத்து எழுத சொல்லி, ஆனா அவனா அதுல இருந்து பிகினிங் ஆரம்பிச்சிருவேன். இவங்க படிக்க மதுரை சிறைச்சாலை ஆரம்பிச்சதுன்னு அரசாங்க அனுமதி வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் 9 சிறைகள் இருக்கு. இந்த 9 சிறைகளுக்கு நீங்க போங்க, நாங்க வந்து ஒவ்வொரு சூப்பரண்டுக்கும் நாங்க இது அனுப்பிட்டோம், நீங்க போனா உங்களை அவங்க வரவேற்பாங்க, உங்களுக்கு மற்ற காரியம் தான் செஞ்சு கொடுப்பாங்கன்ட்டு எனக்கு லெட்டர் வந்துச்சு. அப்படிதான் ஆரம்பிச்சேன். எனக்கு அந்த நேரத்தில் என்ன ஒரு வெறித்தனமான, இப்ப முடியல, வயசாகி போச்சு. இப்போ ஒரு 40 பேர் இருக்காங்கய்யா என்னால பயிற்சிக்கப்பட்டு பேராசிரியர்களே. ஒவ்வொரு ஏரியாலையும் 5 ப்ரொஃபசர்ஸ் வச்சிருக்கேன். 25 வருஷமா இந்த பணியில உங்கள்கிட்ட படிச்ச காரணத்தினாலே, உங்களுடைய செயல் காரணத்தினாலே வெளியே வந்து திருந்தி, நான் இந்த டிகிரி எடுத்துட்டேன், நான் இப்படி ஆகிட்டேன், நான் இப்படி மருத்துவர் ஆகிட்டேன், வக்கீல் ஆகிட்டேன், இப்படி சொல்றது இருக்காங்க. ஒரே ஒரு ஆள் சொல்லிட்டேன். ஒரு ஆள் பாளையங்கோட்டையிலையா பால்ராஜ் ஜோசப்னு ஒருத்தர், அவன் பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா செய்த கொலையின் காரணமாக அவனையும் சேர்த்து உள்ள போட்டு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ பாளையங்கோட்டை ஜெயிலில் அவன் வந்து என்கிட்ட கேட்டான், ஐயா எல்லாரையும் படிக்க வைக்கிறீங்க இல்லையா, நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன், அப்போ ரிசல்ட் எப்போ வருது, இப்போ வந்துடும், என்ன பாஸ் பண்ணிடுவேன்.
சரி, அப்ப பிஎஸ்சி பாஸ் பண்ண பிறகு எம்எஸ்சி மேத்ஸ் படிக்கணும். ஸோ எங்க ப்ரொஃபசர்ஸ் எங்க டீம்ல இருக்கிறவங்க சென்ட் சேவியர்ஸ் காலேஜ், ஜான்ஸ் காலேஜில் இருக்காங்க பாளையங்கோட்டையில். அவங்க மேத்ஸை நான் பெர்மிஷன் வாங்கி நானே பெர்மிஷன் நான் கொடுத்து அவரை உள்ள அனுப்பி உள்ளேயே கோச்சிங் எம்எஸ்சி. அப்ப எம்எஸ்சி அவன் கிளாஸுக்கு போனோம். கிளாஸ்ல கொஞ்சம் அந்த முன்னால கிளாஸ், அதாவது காலேஜில் போய் காலேஜில் ஒரு கோச்சிங் இருக்கும், ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை. அந்த கோச்சிங் கவர்மெண்ட் எழுதுனா கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. சட்டையை கலத்திட்டு நாங்க கொடுக்குற பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு போலீஸ் எஸ்கார்ட்டோட அவன் காலேஜுக்கு போயிட்டு வர்றாப்ல. ஸோ எம்எஸ்சி பாஸ் பண்ணிட்டாயா மேத்ஸ். அப்போ அவன் சொன்னா, ஐயா நான் இன்னும் வருஷம் இருக்கு இல்லையா, நான் நல்லா படிக்கிறேன், ஏன்னா என்ன இன்னும் லா படிக்கணும்யா அப்படின்னு. ஸோ லா படிக்கணும்னா பாளையங்கோட்டையில் அப்போ லா காலேஜ் கிடையாது. ஸோ திருச்சியில் லா காலேஜ் இருந்துச்சு. அப்போ நான் கவர்மெண்ட்டுக்கு எழுதினேன். அப்போ கவர்மெண்ட் வந்து அப்போ திருச்சி லா காலேஜுக்கு இவனை மாற்றி திருச்சி ஜெயிலுக்கு கொண்டு வந்து திருச்சி லா காலேஜுக்கு ரெகுலரா போனாயா. 128 பேர் அந்த வருஷம் எழுதுனதுல கைதியா இருந்துகிட்டு வித்தவுட் போலீஸ் எஸ்கார்ட். ஏன்னா அவன் மேல ஒரு நம்பிக்கை. பரவல் கிடையாதுயா. இவன் ஜெயிலுக்கு போயிட்டு கிளாஸ் முடிச்சுட்டு உள்ள வந்துடுறான்ல. நான் தான் வாங்கி கொடுத்தது. அப்படிதான் உங்ககிட்ட அந்த இது ஆயிரக்கணக்கான பேரை படிக்க வச்சிருக்கேன். இது அனுமதி கொடுக்கலன்னா நான் எப்படி படிக்க வைக்க முடியும்? நான் எழுத படிக்க கொடுத்து 6th ஸ்டாண்டர்ட் லெவல்ல முடிக்கிறேன். ஒருவனும் ஓடிப்பல, இது வரைக்கும் யாரும் ஓடிப்போல. அப்படி நிறைய பேரை கைதிகளை படிக்க வச்சீங்க. இப்போ அவன் நீங்க கேட்டதுனால ஒரு ஆளை மட்டும் சொல்லணும்ல. இப்போ அவன் எம்எஸ்சி அங்க பாளையங்கோட்டையில் முடிச்சிட்டான். பிறகு லா முங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணையா. 128 பேர் எழுதுனதுல ஸ்கோர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்படி போடுங்க. அருமை அருமை அருமை. இப்போ அவன் மனோன்மணியம் சுந்தரநாத் யூனிவர்சிட்டின்னு திருநெல்வேலியில் ஒன்று இருக்கு. அதுல ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்ஸ் விடுதலை. ஒரே ஒரு உதாரணம் சொன்னேன். 7000 பேர் படிச்சிருக்காங்க. நல்ல மனிதர்கள். ஆனால் மிக கொடுமைக்கார குற்றவாளிகளே நீங்க பார்த்திருக்கீங்க. அரசியல்வாதிகளுக்கு ஆள் தேவைப்படுது. அவங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கோஷ்டிகளை வச்சுக்கிட்டு அரசியல்வாதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்காக அவன் ஒரு 100 பேர் 200 பேர் வச்சிருக்கான். ஒவ்வொரு ஜெயிலும் இருக்காங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஆள் இருக்காங்க. அவன் திருந்தவே மாட்டான். அவன் சிறை பறவை, வருவான் போவான். திருந்தக்கூடிய அளவுல இருக்கிறாங்கன்னா அவனுடைய பிள்ளை மேல பாசம் இருக்கும் இல்லையா. அவன் வெளியே இருக்கான், உள்ள வந்துட்டான், ஐயோ நான் கொலை பண்ணிட்டேனே அப்படின்னு வேதனைப்பட்டு உள்ள இருக்கிற மாதிரி அவனை நாங்க ஈஸியா திருத்திடுவோம். அவன் திருத்தலாம். அவனை படிக்க வைக்கிறது மாத்திரம் இல்ல, அவனுக்கு வந்து ஜாம் எப்படி செய்யறது அப்படின்னு ஜாம் செய்யற அந்த இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அதுல இருந்து ஆட்களை கொண்டு வந்து 50 பேரை உட்கார வச்சு ஜாம் செய்யறது எப்படின்னு சொல்லி கொடுத்துரும். நீங்க ஜெயில சந்திச்ச சில குற்றவாளிகளை என்கவுண்டர்ல கொண்டு இருப்பாங்க. ஆமா, தூக்குல போட்டுருப்பாங்க. ஆமா, அப்படி நீங்க சந்திச்சாங்க. இந்த ஆட்டோ சங்கர், சென்னையில ஆட்டோ சங்கர்னு ஒருத்தர் ஃபேமஸான ஆளு. இவன் திருந்தி இவன் வந்து நாங்க நடத்துற கூட்டத்துக்கு வருவான். அப்ப நாங்க நல்லொழுக்கம் நடத்துறோம் இல்லையா. எங்க ப்ரொஃபசர்ஸ் வெறும் பாடம் மட்டும் நடத்துறது இல்லை, நல்லொழுக்க நெறி அப்படின்னு மாரல் லெசன்ஸ் நடத்தும். இந்த மாரல் லெசன்ஸ்ல அவன் எந்த சமயத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த சமயத்தை சேர்ந்தனா அவனுக்கு அந்தந்த சமயத்தின்படி அவனுக்கு போதனைகள் வழங்குறது. அப்படி இந்த ஆட்டோ சங்கர் என்ன செஞ்சா என்கிட்ட வந்தான். ஐயா நான் என்னை பற்றி ரொம்ப ரொம்ப வெளியே ஒரு மாதிரி பேரா இருக்கு, நான் வந்து உள்ள வந்துட்டேன், இப்போ வந்து என் பையன் 2 பேர் இருக்கான், என் பையனை எப்படியாவது ஸ்கூல்ல சேர்க்கணும். அந்த தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல்ல வந்தது என்கிட்ட. அவன் மிகப்பெரிய ரவுடியாக அவனை பத்திரிகை எல்லாம் போட்டு சென்னையில. அப்ப அவன் சொன்னேன், உன் பிள்ளை 2 பேர் இருக்க, நீ எங்க இருக்கேன்னு கேட்டேன். சொன்னா மனைவி பேரை சொன்னா, அட்ரஸ் சொன்னா. சரி அவன் பையனை என்கிட்ட வந்து பார்க்க சொல்லப்பான்னு அவங்க 2 பையனையும் ஒரு ஸ்கூல்ல சேர்த்துட்டேன். சேலத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டேன். பிள்ளைகள் தண்டிக்கப்படக்கூடாது, அதுதான் என்னுடைய அவன் திருந்ததுக்கு காரணமா இருந்தது. அவன் பிள்ளைகள் 2 பேரையும் கொண்டு போய் நான் அந்த சேலத்துல ஒரு பெரிய பள்ளிக்கூடம் அதுல சொல்லியே சேர்த்துட்டேன். ஆட்டோ சங்கர்னு ஒருத்தன் அவன் பிள்ளைகளுக்கு படிக்க வச்சிருங்க, 2 பேரும் இன்ஜினியர் ஆயிட்டான். அவனை கொண்டு போய் தூக்கில போட்டாங்க, அது வேற விஷயம். ஐயா மதுரையில ஆரம்பிச்ச இந்த பணி மதுரையில் தமிழ்நாட்டில் உள்ள 9 ஜெயில்கள், அதற்கு பிறகு இது வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற 4 சிறைச்சாலைகள், பாண்டிச்சேரியிலிருந்து கேரளாவில் உள்ள 4 சிறைச்சாலைகள், அதுக்கு அங்கிட்டு கன்னடாவில் உள்ள 4 சிறைச்சாலைகள், அப்புறம் அங்கிருந்து பம்பாயில் உள்ள சிறைச்சாலைகள். ஆக தமிழகம் மற்றும் பிற மாநிலங்கள் மட்டுமில்லையா, அந்தமானுக்கும் போனேன். ஒரு சமூகத்துக்கு பல்வேறு மனிதர்களுடைய சேவை தேவைப்படுது.
ஆனால் உங்கள் சேவை மிக உயர்வானது. இந்த சேவை தொடர வேண்டிய நிர்பந்தம் சமூகத்தில் இருக்கு. ஆகவே சிறைச்சாலையில் இல்லாமல் போகணும், ஜெயில் கைதிகளும் இல்லாமல் போகணும், எல்லாமே கண்டுபிடியாம. அது உங்கள் கனவு. அந்த கனவு நிறைவேறணும். அதுக்காக உங்களுக்கு நிறைந்த ஆரோக்கியமும் நீடித்த ஆயுளையும் எல்லாருக்கும் பொதுவான இறைவன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களில் தவறுகளே செய்யாதவர்கள் முதல் கல்லை எரியட்டும் என்றார் இயேசுபிரான். திருத்தவே முடியாத குற்றவாளிகள் என்று யாருமோ, தடுக்கவே முடியாத குற்றங்கள் என்று எதுவுமோ இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. கொலைக்கு தூக்கு என்பதால் கொலை குற்றங்கள் குறைந்து விடவோ, திருட்டுக்கு சிறை என்பதால் திருட்டு குற்றங்கள் குறைந்து விடவோ இல்லை. மனிதன் உணர்ச்சி மிகுந்தவனாக இருக்கிற வரை குற்றங்கள் என்பது நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். அதற்காக அவனுக்கு தண்டனை கொடுத்து